ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபிங்க. ஒரு 11 பொருள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூலாவோ இல்லை களியாவோ நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாங்க. இந்த சம்மருக்கு ஏற்ற ரெசிபிங்க. நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 11 பொருள் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுறேங்க. கருப்பரிசி, சிகப்பரிசி, சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, சோளம், மக்காச்சோளம், ராகி, கம்பு, கோதுமைங்க. 11 பொருள் எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து அரிசியெல்லாம் வந்து தனியாகவும், கோதுமை, மக்காச்சோளம் மட்டும் தனியாக 3 வெரைட்டி வந்து தனித்தனியாக வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. அரை மணி நேரம் மட்டும் ஊறினா போதும், ரொம்ப வந்து ஊற வேணாங்க. ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா வந்து கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5-6 டைமுக்கு மேலே வந்து கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ராகி கம்பில் தாங்க வந்து அதிகமாகவே வந்து குப்பை இருக்கும். இதே வந்து அரிசி வகைகள் அப்புறம் சாமை திணையிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துளி தூசியே இல்லைங்க. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே வந்து நல்லா வந்து கழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து தண்ணி வந்து கீழே ஊற்ற போயிட்டேங்க. அப்போ தான் அத்தை இருந்துட்டு ஆடு நல்லா குடிக்கும், கழுநீர் தண்ணி ஊற்று அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டப்பில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். அதுவும் இந்த வேடைக்கு வந்து நிற்கவே மாட்டேங்குது, இது என் தண்ணி இல்லைனா குடிச்சிட்டு கொஞ்சம் வயிறு நம்பும், ஸோ அதனால் இதில் ஊற்று அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே வந்து எனக்கு சைடில் வந்து தம்பியும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் வந்து தண்ணி வந்து பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தான். நான் வந்து அலசி ஊற்றிட்டு இருந்தேங்க. வெயில் வந்து ரொம்பவே அடிக்குதுங்க. ஸோ இது வந்து 2 நாள்லேயே வந்து காஞ்சிரும். ஸோ ஒரு கட்டில் எடுத்துகிட்டு வந்து நல்லா சாஃப்டான ஒரு கிளாத்து, நீங்கள் ஒயிட் துணியும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து காட்டன் ஷால் இருந்துச்சு, ஸோ ஷாலில் தான் வந்து போடுறேங்க. நல்லா வந்து பரப்பி போட்டு விட்டுக்கலாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து நல்லா வந்து தொலாவி விட்டுருங்க. அப்படின்னா தான் வந்து நல்லா காயுங்க. அடிக்கிற வெயிலுக்கு வந்து நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து ஒரு 2 டைம் வந்து நல்லா வந்து தொலாவி விட்டுக்கலாங்க. நான் வந்து 2 டேஸ் மட்டும்தாங்க காய வச்சுருந்தேன். நல்லா மொறுமொறுன்னு நல்லாவே வந்து காஞ்சி வந்துருச்சுங்க. தம்பியும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயில் ஜாஸ்தி, நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தம்பி வந்து கேட்கவே இல்லை, நானும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போல் தண்ணிக்குள்ளே ப்ளஸ் இது காய் போடுறதெல்லாம். ஸோ அதனால் சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் விட்டுட்டாங்க. அவங்க வந்து மக்காச்சோளம் வந்து காய போட்டுட்டு இருந்தாங்க. கோதுமை வந்து தனியாக காய வச்சு எடுத்துட்டாங்க. ஏன்னா அது தனியாக காய்ச்சின்னா கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும் இது கூட அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை மட்டும் தனியாக வந்து காய வச்சுருந்தாங்க. மக்காச்சோளம் எனக்கு டவுட்டாக இருந்தது, ஸோ அதனால தான் ஒரு ஓரமாக போட்டிருந்தோம். பட் மத்தியானத்துக்கு மேலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா வந்து போட்டுட்டோங்க. அந்த அன்றைக்கி வந்து ஈவினிங் மேலே வந்து ஷால் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கிழிஞ்சு வந்துருச்சுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து தப்பிச்சிருச்சு கீழே விழுகாமல். அதனால் அடுத்த நாள் வந்து ஒயிட் கிளாத்தில் வந்து போட்டு காய வச்சுருந்தோங்க. ஈவினிங் மேலே வந்து கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய சம்பளம் வந்து எடுத்திருந்தேங்க. சம்பளத்தில் வந்து போட்டுட்டு மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நத்தக்கடையர் வந்து கிளம்பியாச்சுங்க. அப்படியே வந்துட்டு அரைச்சாச்சுங்க. இது அரைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிலோவுக்கு வந்து 10 ரூபா வந்து வாங்கினாங்க. நைஸாக அரைக்கணும் அப்படின்னா இதே வந்து டபுள் டைம் போட்டு அரைக்கணுமாமாங்க. நான் வந்து ரவை பதத்துக்கு வந்து வாங்கிட்டேங்க. இது 2 உடைச்சி வாங்கினாலும் வேகாதுங்க.
நைஸாக அரைச்சிக்கிட்டாலும் அப்படின்னா லம்ஸ் வந்து கட்டி வந்து அதிகமாக விழுவுங்க. அதனால வந்து நான் ரவை பதத்துக்கு வந்து அரைச்சி வாங்கிட்டேங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து நல்லா காற்று போகிற மாதிரி வந்து வச்சாச்சுங்க. நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் கூட விரித்து விட்டு நல்லா வந்து காய வச்சு மறுபடியும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படியே வந்து களி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடிகனமான பாத்திரம் வந்து வச்சாச்சுங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரவை மாதிரியே போட்டுகிட்டே வந்து ஒரு சைடில் வந்து கிளறிட்டே இருக்கணுங்க. அப்படின்னா தான் வந்து கட்டி சேராதுங்க, இல்லை வந்து கட்டி சேர்ந்துக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம வந்து கலரதை வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது. அதே மாதிரி நல்லா வந்து இப்படியே வந்து போட்டு கிளறிட்டுருங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வந்து தூவுறது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விழுகணும். அதிகமாக விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட்டி சேர்ந்துக்குங்க. அதனால் வந்து நம்ம ரைட் ஹேண்டில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கவே அந்த ஷேக்னஸே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் விழுக வைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக வந்து கொட்டிடவே வேணாங்க. லைட்டாக வந்து கம்மி கம்மியாக வந்து போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. கையை ஸ்டாப் பண்ணாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. ரவைக்கு எப்படிங்க நம்ம கொல கொலன்னு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமாக இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஓரளவுக்கு வந்து கெட்டியாகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இல்லை வந்து அடி பிடிச்சிரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து எதுவுமே பண்ணாதீங்க. கீழே இறக்கி வைக்கக்கூடாதுங்க. அடுப்பு மேலேயே வந்து வச்சுருங்க. நல்லாவே வந்து வெந்து வந்துடும். நல்லா கெட்டியும் ஆயிருங்க. கெட்டியானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இந்த கரண்டிலேயே வந்து தோண்டி போட்டுட்டுருதுங்க. இந்த கரண்டி வந்து ஒரு டைம் வந்து தண்ணியில் விட்டு நம்ம களி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துருங்க. இப்படி போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துக்குங்க, அடி எதுவும் பிடிக்கல. அப்படியே வந்து நீட்டாக வந்து எல்லாம் பண்ணி முடிச்சு வச்சாச்சுங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து கைவிடாமல் கலர்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா குக்கரில் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேங்க. இதுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து நான் அந்த மாவு எடுத்திருக்கேங்க. 2 டம்ளருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் அளவுங்க. நான் வந்து 7 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்திருக்கேங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுட்டு லம்ஸ் இல்லாமல் வந்து விஸ்க வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே வந்து சைட் பை சைடு வந்து குக்கரை வந்து அடுப்பில் வந்து ஹீட் பண்ண வச்சுருங்க. குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. நீங்கள் விஸ்க்லேயே வந்து கிளறி விட்டுக்குங்க. இது வந்து ரிஸ்க் இல்லாத வேலைங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் விட்டு கூட கிளறி எடுத்துக்கலாம். கொதி வருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ரவை பதத்துக்கு வர வரைக்கும் இதுலேயும் வந்து கிளறணுங்க. ரவை பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கும் வந்து அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. எதுக்குமே வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மட்டும்தான் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணுங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து குக்கர் வந்து ஹீட் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், ரவை பதத்துக்கு வந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து குக்கரை வந்து கேஸ் கட் போட்டுட்டு விசிலை வந்து போட்டு வச்சுருங்க. ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க. அதிகமாக விட வேணாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டுங்க. அதே மாதிரி விசில் இறங்குற வரைக்கும் அடுப்புலேயே வந்து விட்டுருங்க. விசில் இறக்கி வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி களி வந்து தோண்டி எடுத்து போட்டு வச்சுக்கலாங்க. செஞ்சு வச்சுருக்க களியிலிருந்து அடுத்த நாள் வந்து ஒரு 2 உருண்டை எடுத்து போட்டுங்க. மோர் இல்லைன்னா தயிர் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இதுக்கு சைடிஷ்ஷாக ஊறுகாய், சின்ன வெங்காயம், இல்லை வந்து குடல், இல்லை மோர் மிளகா, இல்லை வந்து அரிசி வடகம், சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சர் வச்சு சாப்பிட பிடிக்கும். எது வேணால் சைடிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து வெயில் காலத்தில் வந்து கம்மங்களி செய்வோம், அதுக்கப்புறம் ராகி களி செய்வோம். இந்த மாதிரி சிறுதானிய வகைகளில் 11 பொருள் போட்டு ஆட் பண்ணி செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. இதில் வந்து நீர்ச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, இல்லை ஒர்க்கு போகிறவங்களுக்கு, இல்லை நான் வெளியில் எங்கேயாவது போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணியாட்ட கரைச்சிட்டுங்க வாட்டர் கேனில் கூட நம்ம ஊற்றிட்டு போய் குடிக்கலாங்க. ரொம்பவே வந்து குளிர்ச்சியாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களால் வந்து இதை செய்ய முடியல அப்படின்னா நம்ம சாரல் ஆர்கானிக்ஸில் வந்து இப்போ நியூவாக வந்து வெயில் காலத்துக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. ஹோப் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.